கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆம், நீதிமானின் சிரசின் மேல் பொற்கிரீடம் தரிப்பிக்கிற தேவன். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் நம்மீதும் ஊற்றப்படும்படி செபிப்போம். அந்த அபிஷேக தைலம் நம்மை வழிநடத்தும். ராஜ கிரீடத்தை எஸ்தரின் சிரசின் மேல் வைக்கிற ஆண்டவர் நம்மை நித்தமும் பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை ஒரு நாளும் கூட்ட மாட்டார் என்பதை உறுதி செய்தவர்களாய் ஆண்டவருக்காய் வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, தருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சிரசின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. உம்முடைய ஆண்டவரே கிருபையினால் நாங்கள் முன்னேற அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை பாதுகாக்கிற கரம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, சுகவினர் பலவினரை கர்த்தர் தொடும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து போய் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உலக சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இறங்குவீராக. ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபை மேல் கிருபை தாரும். ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களில் தங்க கிருபை தாரும். பலத்தின் மேல் பலனடைய கிருபை தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.